1 மணிக்கு இடையில முடிக்கணும். வேக மாட்டேங்க எல்லாரும். அந்த மூலையில சரி அவ்வளவு படல போல என்னன்னு பாருங்க. ஏய் சாப்பாடு அங்க இருக்கு. உங்க அம்மாங்க கடமா என்ன தாரலையா? எங்க அம்மா கடைக்கு போயிட்டா. என்னடா மாத்தி மாத்தி சொல்றீள்? கடமா என்ன தாரலையா? வாங்கல மட்டும் சிரிச்சுன்னு வாங்குறீள். அம்மா உள்ள கொஞ்சம் நின்று சொல்றீல்னு. ஏய் வெளியே வாங்க. அம்மா இல்ல அண்ணா நம்புறேண்ணா. உங்க அம்மா இல்லையா? வாய் நாடுன தலையில அடி. என்ன பிரச்சனை? ஹேய் யார் நீங்க? உண்ட வேலையை பார்த்து நீ போடா. தம்பிங்க வாங்கோ. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? கஷ்டத்துல காசு வாங்கினோம் அண்ணா, திரும்ப கொடுக்கலாம போயிட்டு அண்ணா. எங்க அம்மா கிட்ட காசு இல்ல போல அண்ணா. எவ்வளவு காசு கொடுக்கணும் நீங்க? 5000 கொடுக்கணுமா? அதுக்கு அம்மாக்கெல்லாம் திட்டுறாதண்ணா. காசுக்காக எல்லாமே என் அம்மாக்கெல்லாம் திட்டு. பேச்சு பேசுற தரையில அந்த காசு தான். காசு தான் உனக்கு வேணும். இந்தா பிடி, இடத்த விட்டு போ. இதுதான் நல்ல மனுஷனுக்கு போயாருன்னு. இங்க பார், காசு காசுன்னு இருக்காது, காசை விட வாழ்க்கையும் இருக்கு. எனக்கு காசு தான் முக்கியம். அம்மா கேசிட்டானா? ஆமா அண்ணா. அண்ணா நீங்க கொடுத்த காசுக்கு இந்த வயல்ல கொஞ்ச நாள் வேலை செய்யட்டும் அண்ணா, இல்லன்னு மட்டும் சொல்லிடுறாங்க அண்ணா. உங்களுக்கு என்ன வேலை தாரு? நீங்க ஸ்கூல் போறீங்களா? நான் மட்டும் தான் அண்ணா போறேன், எங்க அண்ணா போறல அண்ணா. நீங்களாம் வேலைக்கு போக தேவையில்ல, வேலைக்கு போய் கஷ்டப்பட தேவையில்ல. உங்களுக்கு ஸ்கூலுக்கு போற ஏற்பாடுலாம் நான் செஞ்சு தரேன். உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளுங்க. என்ன எனக்கும் தம்பி இல்ல, தம்பியா நினைச்சு உங்களுக்கு பண்றேன் சரியா? நாளைக்கு நான் வருவேன். நான் காலையில இங்க வேலை நடந்துன்னு இருக்கு, நாளைக்கு வருவேன். நாளையில இருந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகுங்க சரியா? 2 பேரும். நான் உங்களுக்கு எல்லா ஏற்பாடு நான் பண்றேன். ஓகே, கவலைப்பட வேணாம். ரொம்ப நன்றி அண்ணா. நம்மை எல்லாம் படைத்த இறைவனை விட நாம் படைத்த பணம் எனும் காகிதமே நம்மை ஆட்டி வைக்கின்றது என்பது நமக்கும் தெரியும். இருப்பினும் அதற்கே உலகில் முதலிடம்.